தமிழ்நாட்டில் வருகிற 17ஆம் தேதி வரை வெப்ப அலை வீச வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், ஈரோடு, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனால் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள் மற்றும் புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிப்பது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த மாதம் நடைபெறும் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மோகன்லாலுடன் இணைந்து பங்கேற்க முதலமைச்சர் விஜய் சம்மதம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜயை சந்தித்த பிறகு பேட்டியளித்த கேரள மாநில அமைச்சர் போதைப் பொருள் ஒழிப்புக்கு தமிழ்நாட்டின் ஒத்துழைப்பு தேவை என கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார். திமுகவுக்கு தாவேகா தான் முக்கிய எதிரி என கூறிய அதன் அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்ற கட்சிகளை பற்றி கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றார். சென்னை ஆலந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் திருமாவளவனின் கருத்தை பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. உடனே டென்ஷனான அவர், இப்போதைக்கு எங்கள் மெயின் எதிரி தாவேகா தான் என கூறிவிட்டு புறப்பட்டார். சட்டமன்ற தேர்தல் தோல்வி, கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து வரும் 20ஆம் தேதி முதல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். சென்னை, கோவை, திருப்பூர், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது சாலையே அமைக்காமல் சாலை அமைத்ததாக கூறி முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆஜரானார். அவரிடம் விசாரணை அதிகாரியான DSP பாஸ்கரன் தலைமையிலான குழுவினர் விசாரணை நடத்தினர். தாவேகா அரசு திட்டமிட்டு தம் மீது வழக்கு தொடர்ந்து உள்ளதால் நீதிமன்றத்தில் நீதிக்காக காத்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாம் குற்றமற்றவன் என்றும் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களது கேள்விகளுக்கு 100% உண்மையான பதில் அளித்ததாகவும் விளக்கம் அளித்தார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்த தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிங்கப்பூரில் இருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பிய நிலையில் வேலுவை விசாரிப்பதில் என்ன சிக்கல் உள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தாவேகா அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடமளிக்கப்பட்டால் அதனை தாம் வரவேற்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் அங்கனூர் கிராமத்தில் தமது தந்தையின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது சமாதியில் மலர் தூவி மரியாதை செலுத்திய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி பத்திரப்பதிவு செய்து முறைகேடு செய்த வழக்கை CBCIDக்கு மாற்றி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் சார் பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் பத்திரப்பதிவு செல்லாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் தீர்ப்பளித்துள்ளது. இதையடுத்து வழக்கின் தீவிரத்தன்மையை கருதி வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோவில் மடத்துக்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அரசின் மீதும் தன் மீதும் சில தீய சக்திகள் பொய்க்கதைகளை பரப்புவதாக கூறியுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பு நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட விவகாரத்தில் திண்டுக்கல் மாவட்ட பதிவாளர் சசிகலா தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பழனி கோயிலின் தர்மசாசன நிலத்தை போலி ஆவணங்களை பயன்படுத்தி 2 பேர் கடந்த ஜூலை 6ஆம் தேதி முறைகேடாக பதிவு செய்திருந்தனர். தேர்தல் சமயத்தின் போது திராவிட கட்சிகளை தீய சக்தி, தூர்ந்து போன சக்தி என்று பேசிய முதலமைச்சர் விஜயின் பேச்சுக்கும் செயலுக்கும் தற்போது சம்பந்தமில்லாமல் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். விருதுநகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைச்சர் நிர்மல்குமார் விளையாட்டு பிள்ளை என கிண்டல் அடித்தார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கட்சியின் 38வது ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கட்சி கொடியேற்ற வேண்டும் என கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுகளை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலம் விடுதி காப்பாளர்கள் அனுப்ப வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. விடுதிகளில் வழங்கப்படும் உணவு தரமாக வழங்கப்படுவதில்லை என புகார் எழுந்த நிலையில் உணவு தரத்தை மேம்படுத்த சமூக நீதித்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சதுப்பு நிலத்தை ஒட்டிய 1 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் எந்தவித கட்டுமானத்துக்கும் அனுமதி வழங்கக்கூடாது என்ற பசுமை தீர்ப்பாயம் உத்தரவை எதிர்த்த வழக்கில் இறுதி விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. 2025 தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் தடை விதித்து கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் CMDA உத்தரவிட்டது. சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திலும் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் உட்கட்டமைப்பு திட்டங்கள் முடங்கும் அபாயம் எழுந்துள்ளது. கடந்த ஆட்சியில் டெண்டர் விடப்பட்ட பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள தேவையான நிதி இல்லாததால் திணறி வரும் CMDA நிர்வாகம் தமிழ்நாடு அரசிடமிருந்து 200 கோடி ரூபாய் கடன் பெற்றும் பிரச்சினை தீராததால் பணிகள் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நமோ ஆப் மூலம் நன்கொடை பெற்று மோசடி செய்ததாக பாஜக முன்னாள் தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோருக்கு எதிரான புகாரை முடித்து வைத்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் CBI தகவல் தெரிவித்தது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். பிரதமர் மோடி நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை தொடங்கி வைக்கிறார். உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ரயில் உருவாக்கப்பட்டுள்ளது. டீசல் ரயில்களோடு ஒப்பிடுகையில் ஹைட்ரஜன் ரயில் புகை உமிழ்வுகளை முற்றிலுமாக தவிர்த்து குறைந்த இரைச்சலோடு இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் நகரில் 3வது இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலகெங்கிலும் வர்த்தக அமைப்பு பல சிக்கல்களை சந்தித்து வரும் சூழலில் இந்தியா ஒரு நம்பகமான பொருளாதாரமாகவும் உள்ளது என பியூஷ் கோயல் கூறினார். பாஜகவினர் தன்னை அழிக்க நினைப்பதாகவும் பாஜகவின் முடிவை காணும் வரை தான் உயிரோடுதான் இருப்பேன் என்றும் மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் மமதா பானர்ஜி சவால் விடுத்திருக்கிறார். திரிணாமுல் MLA-க்களை காவல்துறையினரை பயன்படுத்தி பாஜக விலைக்கு வாங்கி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். டெல்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிக்கான காலக்கெடுவை தேர்தல் ஆணையம் 12 நாட்கள் நீட்டித்துள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படவிருந்த வாக்காளர் வரைவு பட்டியல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதிப் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவம் அடுத்த 3 நாட்களுக்கு ஈரானை கடுமையாக தாக்கப்போவதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையில் வர்த்தக கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் ஈரானை பலவீனப்படுத்துவதை தாக்குதலின் நோக்கம் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மறுத்தால் வரும் நாட்களில் ராணுவ நடவடிக்கை தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். ஈரான் அச்சுறுத்தல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை பாதையை பயன்படுத்துவதை தவிர்க்க இந்திய பெருங்கடல் அருகே அமைந்துள்ள ஃபுஜைரா துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகளை ஐக்கிய அரபு அமீரக அரசு வேகப்படுத்தியுள்ளது. மிகப்பெரிய துறைமுகமாக ஜபல் அலி இருந்தாலும் சர்வதேச அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் ஒரு துறைமுகத்தை மட்டும் சார்ந்திருப்பதை தவிர்க்க இந்த முயற்சியை அமீரக அரசு மேற்கொள்கிறது. தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் நோக்கில் மேலும் ஒரு MLA-விடம் பேரம் பேசப்பட்டது அம்பலமாக இருக்கிறது. உசிலம்பட்டி தாவேக MLA விஜயிடம் 35 முதல் 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக எழுந்த புகாரில் 3 கைது செய்த போலீசார் திமுக ஒன்றிய செயலாளர் கணேசனை தவிர்த்து மற்ற 2 விடுவித்தனர். குதிரை பேரம் வழக்கை CBI விசாரணைக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஊத்தங்கரை தொகுதி தாவேக MLA-விடம் பேரம் பேசப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் இதுவரை 10 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கை CBI-க்கு மாற்ற உத்தரவிடக் கோரி திருப்பூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். தாவேகவினர் போதைப்பொருள் வைத்திருந்தால் அவர்களை போலீசார் விடுவித்து அனுப்புவதாகவும் அதுவே அப்பாவி மக்கள் யாராவது வைத்திருந்தால் அவரை அடித்தே கொன்று விடுவதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் பேட்டியளித்த அவர் தாவேக அரசு மக்கள் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருப்பதாக சாடினார். குடிப்பவர்களை கண்டால் குடிக்க வேண்டாம் என குழந்தைகள் வலியுறுத்த வேண்டும் என வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனரான அண்ணாமலை குழந்தைகளுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திருப்பூரில் செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் காமராசரின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்திருக்கிறார்.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றிய உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்த மனு தற்போது திரும்பப் பெறப்பட்டுள்ளது. முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என கூறி அவரது குடும்பத்தினர் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து அப்போதைய திமுக அரசு மேல்முறையீடு செய்தது. சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே சுவற்றில் வரையப்பட்டிருந்த விசிக தலைவர் திருமாவளவனின் படத்தின் மீது மர்ம நபர்கள் சாயம் ஊற்றி அவமதித்ததால் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதனை அறிந்த விசிகவினர் மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தருமபுரி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சௌமியா அன்புமணி மாவட்ட ஆட்சியர் சரவணனை சந்தித்து தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சி திட்டப் பணிகளை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் விவசாய நிலங்கள் பாதிக்காத வகையில் கர்நாடக அரசு தண்ணீரை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். சென்னை அடுத்த திருவொற்றியூரில் காமராஜர் பிறந்தநாளையொட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில் நலத்திட்ட உதவி வழங்குவது போன்று ரீல்ஸ் வெளியிட்ட தாவேக்க பெண் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தாவேக்க நிர்வாகிகள் பள்ளிகளுக்கு சென்று ரீல்ஸ் எடுக்கக்கூடாது என்ற தலைமையின் உத்தரவையும் மீறியும் பெண் நிர்வாகி ரீல்ஸ் எடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆவணங்கள் கசிந்துள்ளதால் கூடங்குளம் அணுமின் நிலைய பாதுகாப்பிற்கு ஆபத்து என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். அணு உலையின் குளிரூட்டும் அமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அறையின் வரைபடமும் இணையத்தில் பகிரப்பட்டுள்ளதாக சொல்லப்படுவதால் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற முன்னாள் ஆய்வாளர் ஸ்ரீதர் மேல்முறையீட்டு வழக்கில் நேரில் ஆஜராகி வாதிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 காவலர்களுக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அரசு வேலைவாய்ப்பில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1 அல்லது 2% தனி இடஒதுக்கீடு வழங்கப்படுமா என்பது குறித்து ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். நாமக்கல் மண்டலத்தில் முட்டையின் கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 80 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் சென்னையில் சில்லறை விற்பனை கடைகளில் தற்போது 7 ரூபாய் 45 காசுகளாக விற்பனை செய்யப்படும் முட்டை விலை விரைவில் 8 ரூபாயாக உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருநெல்வேலி ஒரத்தநாடு கால்நடை கல்லூரிகளுக்கான புதிய மாணவியர் விருதுகளை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி திறந்து வைத்தார். சென்னை மாதவரம் பால்பண்ணை வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வில் துறை அதிகாரிகள், பல்கலைக்கழகத்தின் பதிவாளர், துணைவேந்தர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகரில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் மற்றும் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற வாசகம் அடங்கிய பதாகையோடு நகராட்சி அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்றனர். ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் வாங்கிய புகாரில் தாவேக்காவில் இருந்து நீக்கப்பட்ட வீரா என்கிற வீராசாமியை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் தாவேக்கா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த வீராசாமி ஒப்பந்ததாரரிடம் 1,30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக வீடியோ வெளியானதை தொடர்ந்து அவர் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த வாய்மேடு காவல் நிலையம் அருகே செயின் பறிப்பில் ஈடுபட்ட தாவேக்கா ஊராட்சி செயலாளரை போலீசார் கைது செய்தனர். கோபிகிருஷ்ணன் என்பவர் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தாவேக்கா ஊராட்சி செயலாளர் அபிஷேக் என்பவர் தாக்குதல் நடத்தி 2 சவரன் தங்கச் செயினை பறித்து சென்றார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். சென்னையில் கடந்த 1 மாதத்தில் பைக் ரேஸில் ஈடுபட்டு அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பரப்பிய 18 பேரை போலீசார் கைது செய்தனர். மயிலாப்பூர், தீநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர்.
தமிழகம் முழுவதும் கடந்த 7 நாட்களில் ரவுடிகள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 822 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் நோக்கில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள், சரித்திர பதிவேடு அல்லாத குற்றவாளிகள் உள்ளிட்டோருக்கு எதிராக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த 8ஆம் தேதி முதல் 822 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரகண்டநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் திருக்கோவிலூர் தாலுகா பகுதியில் உள்ள தென்பெண்ணை ஆற்றங்கரையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் உள்ளன என்றும் இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என வழக்கு தொடர்ந்திருந்தார். சென்னை அடுத்த மணலியில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பாக நடைபெற்ற மரக்கன்று நடும் விழாவில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பங்கேற்றார். ஸ்வச்சதா பக்வாடா 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற விழாவில் சிபிசிஎல் அதிகாரிகள், பணியாளர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி வட்டாட்சியர் அலுவலகத்தின் நுழைவாயிலில் அமர்ந்து பாலாறு பாசன விவசாய கூட்டமைப்பினர் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சூரப்பட்டியில் 9.5 கோடி ரூபாய் செலவில் 6 அடி உயரத்தில் கட்டப்பட்டு வரும் அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 11ஆம் கட்ட அகழாய்வில் ஒரே குழியில் இருந்து 3 விதமான வடிகால் அமைப்பு கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே 5ஆம் கட்ட அகழாய்வில் மூடிய நிலையில் வடிகால் அமைப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதனை விட பெரிதான வடிகால் அமைப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இது 45 சென்டிமீட்டர் அகலமும் 2 மீட்டர் நீளமும் கொண்டது. புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கான அனைத்து திட்டங்களும் தங்கு தடையின்றி செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற மாணவர் நாள் விழாவில் ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் ஆயுர்வேதிக் பிசியோதெரபி என்ற பெயரில் கிளினிக்கை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கேரளாவைச் சேர்ந்த அனீஸ் என்ற நபர் இளம்பெண் ஒருவருடன் இணைந்து பல்லடம் சாலையில் கிளினிக் ஒன்றை வைத்து இளம் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர். தென்பெண்ணை ஆற்றில் மிதக்கும் நச்சு நுரை தொடர்பாக தமிழ்நாடு, கர்நாடகா 2 மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2 மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர் செயலர்கள் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி ஆஜராக பசுமை தீர்ப்பாயம் ஆணையிட்டுள்ளது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தமிழக விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அணை கட்டக்கூடாது என்றும் காவிரி நீரை திறக்கவும் வலியுறுத்தி கர்நாடகாவில் உள்ள அணைகளை உடைக்க கடப்பாறை மண்வெட்டியோடு புறப்பட்ட விவசாய சங்கத்தினரை மாநில எல்லையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். சென்னை திருவேற்காட்டில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து லாபம் தருவதாக கூறி நகை பணம் வாங்கி மோசடியில் ஈடுபட்ட நபரை கடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். நைனா முகமது என்பவர் நாகூர் மொய்தீனிடம் 33 சவரன் நகைகள் மற்றும் 12 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி மோசடி செய்ததாக தெரிகிறது. இதனால் விரக்தியடைந்த நாகூர் மொய்தீன் தனது மகன் உட்பட 5 பேருடன் சேர்ந்து நைனா முகமதுவை கடத்தியது தெரிய வந்தது. நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே ஸ்ரீ ரங்கநாதபுரம் நதிப்பாறை ரோஸ்மியாபுரம் பொதுமக்கள் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில அளவிலான இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. 104 கிலோ 117 கிலோ எடை கொண்ட உருண்டை வடிவிலான இளவட்ட கற்களை இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது தலைக்கு மேல் தூக்கி வீசி அசத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சின்ன மண்டலவாடியில் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருந்ததை பெற்றோர் கண்டித்ததால் ராணுவ வீரர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். ராணுவ வீரர் தினேஷ்குமார் வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருப்பதை அறிந்த அவரது மனைவி தனது மாமனாரிடம் புகார் கூறியதாக தெரிகிறது. பின்னர் தந்தை கண்டித்த நிலையில் தினேஷ்குமார் விபரீத முடிவு எடுத்திருக்கிறார். தவிக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணைச் செயலாளர் வீராசாமி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் கட்சி பொறுப்பில் இருந்தும் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரான வீராசாமி அப்பகுதியில் ஒப்பந்ததாரரிடம் 1.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் வீடியோ இணையத்தில் பரவியதால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஜீவாசெட்டு பகுதியில் உள்ள மதுபான பாரில் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்தனர். மணிராஜ் மற்றும் சதீஷ் ஆகிய இருவரும் மது அருந்திக் கொண்டிருந்த போது வாய் தகராறு ஏற்பட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த மணிராஜ் சதீஷை கத்தியால் சரமாரியாக குத்தியதாகவும் கூறப்படுகிறது. படுகாயமடைந்த சதீஷை மீட்டு போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ரயிலில் ஏற முயன்ற பயணி நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் அவரது 2 கால்களும் சிதைந்தது. சத்திரம்கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் சென்னை செல்வதற்காக பொதிகை ரயிலின் முன்பதிவில்லா பெட்டியில் ஏற முயன்றார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அவரது கால் நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே சிக்கிக்கொண்டு சிதைந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்றிரவு 7:40 மணியளவில் ஏற்பட்ட லேசான நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3ஆக பதிவாகியுள்ளது. தேன்கனிக்கோட்டை ஓசூர் பகுதியில் நிலநடுக்கத்தின் மையம் அமைந்திருந்தது என்றும் இது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் உருவானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நில அதிர்வால் கட்டிடங்கள் லேசாக குலுங்கிய நிலையில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் காட்டுச்சேரியில் குட்டை மண்ணை திருடி சென்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். காட்டுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் தனக்கு சொந்தமான பட்டா இடத்தில் பண்ணை குட்டையை வெட்டி மீன்களை வளர்த்து வந்தார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராமன் உள்ளிட்ட சிலர் குட்டையை வெட்டி வைக்கப்பட்டிருந்த மணலை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி காரைக்கால் புனித வனத்து சின்னப்பர் ஆலய மின் அலங்கார தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேர்பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற நிலையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சென்னை ராமாபுரத்தில் உள்ள வீட்டில் கள்ள நோட்டு அச்சடிப்பதற்காக பண்டல் பண்டலாக வைக்கப்பட்டிருந்த கருப்பு நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இந்த வீடு தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வரும் சித்தார்த் கோசா என்பவருக்கு சொந்தமானது என்றும் அவர் வீட்டை தற்போது 4 பேர் கொண்ட கும்பலுக்கு லீஸுக்கு விட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் புதுப்பிக்கப்பட்ட காமராஜரின் முழு உருவ வெண்கல சிலையை தொழிலதிபர் ரஜன் சரவணா திறந்து வைத்தார். மேலும் காமராஜர் ஆட்சிக்காலம் பொற்காலம் என்று கூறுவதற்கு அவரது ஆட்சியில் ஊழல் என்பதே கிடையாது எனவும் தெரிவித்தார். பின்னர் அவர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி மகிழ்ந்தார். ஆந்திர கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட விசைப்படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து காசிமேடு மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மீன்வள அலுவலகத்தில் கூடுதல் ஆணையர் நூர்ஜஹான், ராயபுரம் காவல் உதவி ஆணையர் பிரம்மானந்தம் ஆகியோர் தலைமையில் கோரிக்கை கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் உள்ள தாவேக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலாளர் முனுசாமி தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் சேர்வைக்காரன்பட்டி ஊராட்சியில் ஊழல் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எம் பெருமாள் நாடானூர் பகுதியைச் சேர்ந்த ரவிக்குமார் குடிநீர் இணைப்பு கேட்டு வைப்புத் தொகையாக சேர்வைக்காரன்பட்டி ஊராட்சியில் 2023ஆம் ஆண்டு பணம் கட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கு ரசீது வழங்கப்படாமலும் தற்போது வரை குடிநீர் இணைப்பும் கொடுக்காத நிலையில் ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் வரியாக பணம் செலுத்த சொல்வதாக ரவிக்குமார் கூறியிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் கிணற்றுக்குள் மீன்பிடிக்க இறங்கிய கூலி தொழிலாளி கயிறு அருந்து விழுந்ததில் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டார். நாகலாபுரத்தைச் சேர்ந்த ஜீவானந்தம் அங்குள்ள 60 அடி ஆழ கிணற்றில் மீன்பிடிக்க கயிறு கட்டி இறங்கிய போது அருந்து விழுந்ததால் தத்தளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இடையில் சிக்கிய இருசக்கர வாகனத்தில் பயணித்த 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அம்மாச்சத்திரம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து வாகனங்கள் விபத்துக்குள்ளானதாக தெரிகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் செயல்பட்ட சாயப்பட்டறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஏந்தி போராட முயன்ற விசைத்தறி தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். கடந்த 14ஆம் தேதி மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுத்ததால் வேலைநிறுத்தம் செய்த விசைத்தறி தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ஈசூர் கிராமத்தில் 1 மாதமாக குடிநீர் விநியோகம் சீராக இல்லாமல் அவதியடைந்ததாக கூறி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண்கள் குற்றம் சாட்டினர்.
சென்னை மாநகராட்சி 14வது மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. புழுதிவாக்கத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அதிமுக கவுன்சிலர் சிவபிரகாசம் தனது 190வது வார்டில் எந்த ஒரு அடிப்படை திட்டப்பணிகளும் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சாலை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெத்தான்குளம் பகுதியில் முறையான குடிநீர் வசதியோ சாலை வசதியோ இல்லாமல் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சாலை வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் தினமும் கரடுமுரடான பாதையில் ஆபத்தான பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறுகின்றனர். ஒடிசா மாநிலம் பூரியில் புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயிலில் இன்று வருடாந்திர ரத யாத்திரை நடைபெறுவதை முன்னிட்டு மிகப்பெரிய அளவிலான 3 தேர்கள் தயார் நிலையில் உள்ளன. நந்திகோசா, தர்பதலானா மற்றும் தலத்வஜா பெயரிலான தேர்களை வேத மந்திரங்கள் முழங்க கோவில் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. லட்சக்கணக்கான பக்தர்கள் ரத யாத்திரையில் பங்கேற்க பூரியில் குவிந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் சிவமோகா நகரில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் தீயில் கருகி நாசமாகின. 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டன. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ராம்பூர் அருகே 20க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிச் சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ராம்பூர் கோலிகட் நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா மாவட்டத்தில் பானிபூரி சாப்பிட்டு குழந்தைகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் வாந்தி, தலை சுற்றல், வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பொலைகுர்ட் கிராமத்தில் ஷோலி என்பவரின் கடையில் பானிபூரி வாங்கி சாப்பிட்டு பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அருணாச்சல பிரதேச மாநிலம் குர்குமே மாவட்டம் மெச்சுகா பகுதியில் கனமழை காரணமாக பாலம் துண்டிக்கப்பட்டதால் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 100கணக்கான வீடுகள் சேதமடைந்துள்ளன. வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 9 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 30 பேர் படுகாயமடைந்துள்ளனர். யுக்ரைன் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை மூலம் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 14 பேர் கொல்லப்பட்டனர். ஒடிசா துறைமுகம், சுமி நகர் மற்றும் ஜபோரோசியா ஆகிய பகுதிகளில் ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். யுக்ரைனுக்கு தேவையான உரிமத்தை வழங்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏவுகணைகளின் உற்பத்தி முயற்சி ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாகவும் யுக்ரைன் பல தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் கூறப்படுகிறது. யுக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மெக்கோலோ ஃபெடரோவ் தனது ராஜினாமாவை அறிவித்திருக்கிறார். போரின் போது ட்ரோன்களின் பயன்பாடு முக்கியம் என்பதை மெக்கோலோ தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். சமீபத்தில் யூலியா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஒரே நாளில் மெக்கோலோ ஃபெடரோவ் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மக்களின் போராட்டங்களை ஒடுக்க 4000 துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு ஊடகத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. அடிப்படை உரிமைகள், விலைவாசி உயர்வு மற்றும் பாகிஸ்தான் அரசின் அடக்குமுறைக்கு எதிராக மாபெரும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு மற்றும் வன்முறையில் 12 பேர் உயிரிழந்தனர். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பால் இதுவரை 754 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 2011 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இடூரி, வடக்கு கிவு, தெற்கு கிவு ஆகிய மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் கடைசியாக நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வரும் 23ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஜனவரி மாதமே வெளியாக வேண்டிய திரைப்படத்திற்கு சென்சார் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் கடந்த வாரம் ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவித்துள்ளது. தனுஷ் தமிழரசன் பச்சமுத்து கூட்டணியில் உருவாகவிருக்கும் D56 திரைப்படத்தில் பிரீத்தி முகுந்தன் கதாநாயகியாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சஞ்சனாவை நடிக்க வைக்க தமிழரசன் பச்சமுத்து விருப்பம் தெரிவித்த நிலையில் மமிதா பைஜுவை தனுஷ் சிபாரிசு செய்ததாக கூறப்பட்டது.
சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் அர்ஜுன் அபிராமி பிரீத்தி முகுந்தன் நடிப்பில் வெளியான ஆக்ஷன் திரைப்படமான பிளாஸ்ட் உலகம் முழுவதும் இதுவரை 78 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெண்கள் கதாபாத்திரத்தை முதன்மைப்படுத்தி கடந்த மே 28ஆம் தேதி வெளியான இத்திரைப்படத்திற்கு அனைத்து தரப்பினர் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அக்ஷய்குமார் சைஃப் அலிகான் நடிப்பில் உருவாகி வரும் ஹைவான் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது. பிரியதர்சன் இயக்கத்தில் த்ரில்லர் திரைப்படமாக ஹைவான் உருவாகி வருகிறது. கேவிஎன் நிறுவனம் தயாரிப்பில் ஓபன் எனும் மலையாள திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ரீமேக்காக உருவாகி வருகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இறுதிப் போட்டியில் கோப்பையை வெல்ல அர்ஜென்டினா மற்றும் ஸ்பெயின் அணிகள் பல பரீட்சை நடத்தவுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் 2வது போட்டி வேல்ஸில் இன்று நடைபெறுகிறது. கேப்டன் கில்லியின் அபார ஆட்டத்தால் முதல் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தொடர்ந்து 2வது போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்ற இந்திய அணி மும்முரம் காட்டி வருகிறது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 தொடரை இந்திய அணி இழந்த நிலையில் இந்திய அணியை மீண்டும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் தகுதி தலைமை பயிற்சியாளர் கம்பீருக்கு உள்ளதாக தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரர் டிவிலியர்ஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். இது ICC போட்டிகள் என்பதால் IPL வீரர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தில் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். ICC ஆல்ரவுண்டர் தரவரிசையில் 12ஆம் இடத்தில் இருந்த இந்திய அணியின் ஆல்ரவுண்டர் அக்சர் பட்டேல் 12ஆம் இடத்தில் இருந்து 3 இடங்கள் முன்னேறி 9வது இடத்தை பிடித்திருக்கிறார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட தொடரின் முதலாவது போட்டியில் அக்சர் பட்டேல் 52 ரன்கள் சேர்த்து இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தார். இந்திய அணியின் T20 போட்டிகளின் கேப்டன் பதவி ஸ்ரேயஸ் ஐயரிடமிருந்து பறிக்கப்பட்டு அந்த பதவி ஒருநாள் போட்டிகளில் கேப்டன் சுப்மன் கில்லுக்கு வழங்கப்படலாம் என தகவல் வெளியாக இருக்கிறது. T20 போட்டிகளில் இந்திய அணியின் தொடர் தோல்வி காரணமாக கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மீது BCCI மற்றும் தேர்வுக்குழு அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் விஸ்வநாத சுவாமி கோவிலில் ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் 2ஆம் நாளான நேற்று சுவாமிக்கு பல்வேறு திரவியங்களால் பூஜை செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு வண்ண மலர்களை கொண்டு விசேஷ பூஜைகளும் செய்யப்பட்டன. தேனி சிவகணேச கந்த பெருமாள் திருக்கோயிலில் ஆஷட நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு மங்கள வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு பூஜை நடைபெற்றது. இதில் வராகி அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு 2ஆம் நாள் தெப்ப உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் உற்சவர் வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.